திருச்சிற்றம்பலம். இவ்வுலகம் வாழ்க, உலகத்தை சார்ந்து வாழ்கின்ற இயற்கைகள் வாழ்க, இயற்கையை சார்ந்து வாழ்கின்ற எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்வாங்கு வாழ்க. அன்பும் அறிவும் ஞானமும் உடைய பெரியோர்களையும் சிறியோர்களையும் சித்தனும் சிவனும் வலையொளி தங்களை அன்புடன் வரவேற்கின்றது. குன்ற அந்த சாய்வோரம் செல்லும் பாதை கூடினால் நவ சித்தர் குகை ஒன்று உண்டு. நின்ற அந்த சித்தர்களை மனத்துள் எண்ணி நிதானமாய் அவ்வழியே போக வேண்டும். ஒன்று அந்த வழிவடக்கே கொஞ்ச தூரம் உயர்ந்திருக்கும் மலையருகே குகையை பாரே. பாரப்பா, அக்குகையின் உள்ளே செல்ல பாம்பாட்டி சித்தரும் அங்கிருப்பார். தேரப்பா நீ வணங்கி அதன் மேற்காக திரும்பவே அத்ரியின் குகைதானுண்டு. பாதை வழி நேராய் நாதாந்த சித்தர் பதியான குகை தெரியும். பார்த்து கொண்டு வேதை நீ அடையாமல் உள்ளே சென்றால் வேதாந்த சித்தருடன் குதம்பை சித்தர் போதையுள்ள ஞான சித்தர் அடிவணங்கி போற்றி விடை பெற்று வர மிருகண்டேயர் வாதையில்லா வழியில் மகாதவமே செய்து மகப்பேறு பெறுவதற்கு தவம் செய்தாரே. காலாங்கிநாதா, என்னுள் இருந்து உன் பணியை துவக்கு. இன்று நம்ம பார்க்க போகிறது ஐயன் காலாங்கிநாதரை பற்றி. ஐயன் எழுதிய நூட்கள்: காலாங்கி வைத்திய காவியம் 1000, காலாங்கி ஞான சாராம்சம் 500, காலாங்கி வராக திரவியம் 200, காலாங்கி ஞானம் 180, காலாங்கி கற்ப விதி 84, காலாங்கி ஞான பூஜா விதி 80, காலாங்கி தண்டகம் 80, காலாங்கி பகரணி 51, காலாங்கி இந்திரஜால ஞானம் 46, காலாங்கி சூத்திரம் 33, காலாங்கி ஞான சூத்திரம் 29, காலாங்கி ஞான விந்த ரகசியம் 30. இப்படி மொத்தம் 12 நூட்களை எழுதி பொதுமக்களுக்கு கொடுத்திருக்கிறார். சற்று ஐயன் காலாங்கிநாதரை பற்றி பார்ப்போம். ஐயனுக்கு சீன தேசத்தை கொண்டவர். ஐயனுக்கு சீன மொழியும் தெரியும், தமிழ் மொழியும் தெரியும். ஐயன் சீன தேசத்திலிருந்து மிகப்பெரிய செல்வந்தர் ஆவார். அவர் ஞானத்தை தேடி தமிழ்நாட்டிற்கு வரும்போது கையில் பொற்காசுகள் எடுத்துக்கொண்டு வந்துள்ளார். இமயமலையில் இருக்கும் நந்தீசர் குகையில் ஓய்வெடுத்தார். அங்கே புலம்புகின்றார். குருவை நாடி வந்தோம், குரு நமக்கு எப்போது கிடைப்பாரோ என்றார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த நந்தீசர் கண்டுகொள்ளவில்லை. ஏனென்றால் செல்வத்தை நம்பி வந்தவனிடம் நாம் என்ன பேசுவது விட்டுவிட்டார். பிறகு அங்கிருந்து புறப்பட்டு கஞ்சிவரம் என்ற ஊர் வந்து அடைந்தார். கஞ்சிவரத்தில் உள்ள மக்களெல்லாம் பசி, பட்டினி, பஞ்சம், வெள்ளம் என்று வாழ்ந்து கொண்டிருந்தார். அதை கண்டு மனம் பொறுக்காமல் இந்த செல்வத்தை வாரி வழங்கி மக்களின் பசியை போக்கினார். கையில் பணம் இல்லாமல் கஞ்சமலை வந்து அடைந்தார். ஐயனிடம், குணமே, யாராவது கஷ்டம் என்று கேட்டால் இருப்பதை கொடுத்து விடுவார். அத்தனை செல்வத்தையும் கொண்டிருந்தவர் எதுவும் இல்லாமல் ஒரு கோவணத்துடன் இருந்தார். சில காலம் கஞ்சமலையில் இவர் பசியோடு இருந்தார். குருநாதா, உம்மை எங்கே காணப்போகிறோமோ, எப்போது காணப்போகிறோமோ என்று புலம்பிக் கொண்டே இருந்தார். அதற்கு மேல் பயணம் செய்ய கையில் பணமும் இல்லை, உடம்பில் தெம்பும் இல்லை. நந்தீசர் கருணையோடு திருமூலர் அழைத்து, உன்னை ஒரு குருவாக ஏற்க ஒரு சீடன் உமக்கு அமைந்து விட்டான், அவனிடம் போய் நல்வழி காட்டு அப்படி என்று நந்தீசர் கூறிட்டார். நந்தீசர் வார்த்தைக்கு இணங்கி வழிகாட்ட தொடங்கினார் திருமூலர். கஞ்சமலையில் ஓர் இடத்தில் குகைக்கு வெளியில் வரகு கஞ்சி வைத்து கொண்டிருந்தார். அப்போது ஐயன் அடக்கத்துடன் பெரியவரிடம் கஞ்சி கிடைக்குமா என்று கேட்டார். கஞ்சி வைத்து விட்டேன், அதை கிளற கரண்டி இல்லை என்றார். சரி, நான் கரண்டியை போய் தேடி எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்றார் வயதான வேடத்தில் திருமூலர்.
பிறகு ஐயன் ஒரு மரத்தின் வேரை பிடுங்கி கஞ்சியை கிளறி கஞ்சியை குடித்தார். குடித்தவுடன் இளம் வயதை அடைந்தார். காலாங்கிநாதர் பிறகு வயதான வேடத்தில் இருந்த திருமூலர் கால்களை கட்டி கொண்டு, பெருமானே, தாங்கள் யார் என்று கதறினார். குருவை தேடி வந்த திருமூலன் நான் என்றார். திருமூலரை வணங்கி சரணடைந்து 12 வருடம் திருமூலரிடம் சீடனாக இருந்து அனைத்தையும் கற்றுக்கொண்டார். திருமூலர் கூறியது, நீ கஞ்சியில் கிளறிய கட்டையோ, அது கட்டையல்ல, சஞ்சீவி வேர். காகபுசுண்ட மகரிஷி அருளால் உமக்கு கிடைத்தது. இந்த கஞ்சமலையில் உமக்கு இளமை திரும்பியதால் இந்த ஊரில் இளம் பிள்ளை என்று அழைப்பார்கள். உம்மை காண வரும் பக்தர்கள் அனைவரும் இளமையோடு இருப்பார்கள். பிறகு கஞ்சி வரத்தில் மக்களுக்கு நீ பசி ஆற்றியதால் ஏக அம்பர நாதன் என்றும் அழைப்பார்கள் என்று காஞ்சிபுரத்தில் ஏகாம்பர ஈஸ்வரர் திருக்கோவிலில் காலாங்கி நாதர் ஜீவ சமாதியும் உண்டு. காகபுசுண்ட மகரிஷியிடம் வாசியை பயின்றதால் மிகப்பெரிய வல்லமை பெற்றார். காலாங்கி என்ற பெயரும் வந்தது. அங்கத்தில் உள்ள காற்றை, அதாவது வாசியை வசியப்படுத்தி காலத்தையே ஆடையாக மாபெரும் மகான் காலாங்கி நாதர் என்று பெயரும் எடுத்தார். ஐயனோடு ஜீவ சமாதி ஒடுக்கம் கஞ்சமலை, காஞ்சிபுரம், கொல்லிமலை, சதுரகிரி மலை சீன தேசத்திலும் உள்ளது. ஐயனை பற்றி திருமந்திரத்தில் திருமூலர் முதல் தந்திரத்தில் குரு பாரம்பரியத்தில் கூறிய வார்த்தை, நந்தி அருளாலே நாத நாம் பேர் பெற்றோம். நந்தி அருளாலே மூலனை நாடினோம். நந்தி அருளாபதென் செய்யும் நாட்டினில் நந்தி வழிகாட்ட நானிருந்தேனே. மந்திரம் பெற்ற வழிமுறை மாலங்கன், இந்திரன், சோமன், பிரம்மன், ருத்திரன், கந்தூரு, காலாங்கி, கஞ்சமலையானோடு இந்த 7வரும் என் வழியாமே அப்படின்னு திருமூலர் பெருமான் திருமந்திரத்தில் அழகாக கூறியிருக்கிறார். இந்த முதல்ல உங்களுக்கு ஒரு ஞானவிந்த ரகசியத்திலேருந்து சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அது என்னன்னாக்கா, காலாங்கிநாதர் சூட்சமாக சதுரகிரி மலைக்கு போகிறவங்களுக்கு இந்த 9 சித்தரையும் கவனித்து ஆசீர்வாதம் பெற்று வரலான்ட்டு ஐயன் காலாங்கிநாதர் குறிப்பிட்டிருக்கார் ஞான விந்த ரகசியத்தில். அதை நீங்கள் சதுரகிரி மலைக்கு போனீங்கன்னாக்கா ஐயன் சொன்ன மாதிரி பாருங்கள். இந்த நேராக போனால் இவங்கள பார்க்கலாம், வடக்கே போனால் இவங்கள பார்க்கலாம், மேற்கே போனால் இவங்கள பார்க்கலான்னு சொல்லி அதில் குறிப்பிட்டிருக்கிறாரு. சதுரகிரி மலைக்கு போனீங்கன்னாக்கா அவர் சொன்ன மாதிரி எந்த இடம் ஏதுன்னு கேட்டு போயிட்டு வாங்க. ஐயன் காலாங்கி நாதர் பெருமானின் அருள் பெற்று நோய் நொடியில் அற்ற வாழ்வும் நீண்ட ஆயுளும் நித்திய தேகமும் என்றும் இளமையுடனும் என்றும் பேரறிவுடனும் என்றும் பேர் அழகுடனும் சீரும் சிறப்புமாய் அழியா செல்வமும் நற்தொழிலும் நாகரீக வணிகமும் உயர்ந்த பதவியும் சிறந்த பணியும் சர்வ சகல செல்வங்களும் ஐஸ்வரியங்களும் விரைந்து நிறைந்து நிலைத்து நிற்கட்டும் இந்த உலக தொண்டர்களுக்கு. குரு வாழ்க, குருவின் புகழ் வாழ்க, குருவை போற்றும் சீடர்கள் வாழ்வாங்கு வாழ்க. அன்னை வாழ்க, அன்னையின் புகழ் வாழ்க, அன்னையை போற்றும் பக்தர்கள் வாழ்வாங்கு வாழ்க. தந்தை வாழ்க, தந்தையின் புகழ் வாழ்க, தந்தையை போற்றும் தொண்டர்கள் வாழ்வாங்கு வாழ்க. திருச்சிற்றம்பலம். சிவகடாட்சியம் பரிபூரணம்.